கோவையில கூட்டு பாலியல் வல்லுறவு அரங்கேறி இருக்கு. என்ன நடந்தது விரிவா பார்ப்போம். நான் உங்கள் சொல்லியது மினி மீடியா வழங்கும் மாயம். கோயம்புத்தூர்ல ஒரு பெண் அவங்களோட ஆண் நண்பருடன் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ல அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. நைட் டைம்ல ஒரு 10:30 மணி வாக்குல. அந்த டைம்ல 3 திருட்டு நாய்ங்க அவங்க தனியா இருக்கிறத தெரிஞ்சு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க. இந்த ஏதோ தப்பா தெரியுது, நம்ம கிளம்பிடலான்ட்டு அந்த ஆண் நண்பர் சொல்றாரு. அதனை அடுத்து அவங்களுமே கிளம்ப முயற்சி செய்யறாங்க. அந்த டைம்ல இந்த 3 பேர்ல ஒருத்தவன் அரிவாள் வச்சிருந்திருக்கான். அரிவாளால காரோடைய கண்ணாடியை உடைச்சு அந்த பெண்ணை வெளில எடுத்துட்டு போயிருந்திருக்கான். இந்த ஆண் நண்பர் அவர் தடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அவரால் முடியல. ஏன்னா அவங்க 3 பேருன்றது காரணத்தாலே அவங்க கொடூரமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அந்த ஆண் நண்பரால தடுக்க முடியல. இவரையுமே அன்னதான் தடுக்க முடியலனாலும் அவர் முயற்சி செஞ்சிருப்பாரு இல்லையா? அந்த முயற்சி செஞ்ச டைம்ல அந்த 3 பேருமே சேர்ந்து இவரை பயங்கரமா தாக்கிடுறானுங்க. ஒரு ஆள அன்கான்சியஸ்க்கு போயிடுறாரு. அந்த டைம்ல அந்த பெண்ணை ஆள் இல்லாத இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறானுங்க அந்த 3 திருட்டு நாய்களும். அந்த ஆண் நண்பருக்கு கான்சியஸ் வந்த போது அவர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. காவல்துறையினர் விரைந்து வந்துடுறாங்க. கோவை காவல்துறையினர் விரைந்து வந்துடுறாங்க. அவங்க சர்ச் பண்றதுக்காக ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீஸாரை அந்த இடத்துல குவிக்கப்படுறாங்க. அது காட்டு பகுதியான்றதுனாலையும் லைட் வெளிச்சம் அப்படின்றதுனாலையும் தேடுதல் பணியில கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. 100 பேர் இறந்தாலும் இறக்கிருக்காங்க. இருந்தாலும் எந்த இடம்னு சரியா தெரியாத காரணத்தினால ரொம்பவுமே அந்த தேடுதல் பணியானது தாமதமாயிட்டே இருந்திருக்கு. இந்த வேலையில அந்த 3 பேரும் இந்த பெண்ணை கூட்டு பாலியல் வல்லுறவு பண்ணியிருக்காங்க. அந்த நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பெண்மணி எப்பயோ அவங்களுடைய கட்ஸை கொஞ்சம் பாராட்டியே ஆகணும். அவங்க எப்படியும் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு தப்பிச்சு அந்த பெண் பிருந்தாவன் காலனி அப்படின்ற ஒரு இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போனதும் அந்த டைம்ல 4 மணி டைம். அங்க அருகில் இருக்கிற ஒரு வீட்டை தட்டி பாக்குறாங்க. யாருமே எழும்பல. ஏன்னா மணி பாத்தீங்கன்னா 4 மணி. அதுல அதிகாலை 4 மணின்றதுனால யாருமே அது ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிற நேரம். அந்த டைம்ல யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. இவங்க துணிச்சலா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய மோட்டர் லைன் ஆன் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் ஆன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்களால என்னென்ன சிக்னல்ஸ் தர முடியுமோ அந்த அளவுக்கு சிக்னல்ஸ் தந்து அவங்க எல்லாருமே எழுப்ப வச்சிருக்காங்க. 8 ஃபேமிலியோடைய மெம்பர்ஸையும் எழுப்ப வச்சிருக்காங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுட்டாங்க, இந்த பெண் ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க, இவங்களை கண்டிப்பா நம்ம ரெஸ்கியூ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் கிட்ட நீ தப்பிச்சிட்டமா, நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ சேஃபா இருக்க அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து சில பேர் எங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கே போறாங்க. போற டைம்ல அங்க போலீஸார் குவிக்கப்பட்டு இருக்கிற நிலையில பார்த்து அவங்க ரெஸ்கியூ பண்ணி கொடுத்து அந்த பெண்மணிய ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் போலீஸாருக்கு ஒரு ஆதாரமா ஒரு வண்டி ஒண்ணு கிடைக்குது. அது மப்பட் வண்டி. ஆனா அந்த வண்டி ஏற்கனவே ஒரு திருட்டு போன வண்டின்னு விசாரணையில தெரிய வருது. அது திருட்டு போன வண்டி தான் அந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல இருக்கு, அந்த நம்பர் பிளேட்ல இருக்கு. ஆகவே இது ஒரு திருட்டு பசங்க பண்ண வேலை தான், இந்த திருடுங்கள் பண்ண வேலை தான் அப்படின்னு போலீஸார் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் அந்த 3 குற்றவாளிகளும் சுட்டு பிடிக்கப்படுறாங்க. இந்த ஒரு சம்பவமானது தமிழகம் மட்டும் இல்லாம மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்கும் ஒரு சம்பவமாக இருக்கு. ஆனா சமூக ஊடகங்கள்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அந்த டைம்ல அந்த பெண் அந்த ஒரு ஸ்பேஸ்ல அவங்க இருக்காங்க, சுதந்திர நாடுங்க இது, இந்த நாட்டுல அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க இருக்கலாம், இது ஒன்றும் தப்பு இல்லையே, இதை எல்லாருமே ஏன் இந்த டைம்ல அந்த பெண் அவங்க போனாங்க, அதனாலதானே இந்த ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு, ஏன் அந்த டைம்ல போகலாம் கிரியேட் ஆகாதா ப்ராப்ளம்? விழிப்புணர்வா இருங்க, விழிப்போட இருங்க, பெண் சுதந்திரத்துக்கு கொடுங்க, அவங்கள அடைச்சு வைக்காதீங்க. இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி டைம்ல நீங்க வெளில போனீங்கன்னா இது மாதிரிதான் நடக்கும் அப்படின்றத நீங்க புகார், இந்த மாதிரி டைம்ல நாங்க வெளில போனா இந்த மாதிரி நாங்க நடத்துவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத நீங்க சொல்ல வரீங்களா? அப்போ நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது 2025 அப்படின்னாக்கா நீங்க எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் விழிப்புணர்வா இருங்க.
இப்ப ஏன்னா நிறைய எமர்ஜென்சி SOSன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆப்ஸ் போலீஸால நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. தயவு செஞ்சு அந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா கம்ப்ளைண்ட், ஆன்லைன் கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இந்த டைம்ல. எல்லாருமே நம்ம ஸ்மார்ட் போனுக்கு எல்லாருமே வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது, போலீஸை வந்து எமர்ஜென்சி கூப்பிடுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஃபிங்கர் டிப்ஸ் இருக்குங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காம இருக்க எல்லாரும் முயற்சி செய்யுங்க. அப்புறம் எந்த ஒரு குற்றமும் நடக்காம இருக்க நம்ம எல்லாரும் முயற்சி செஞ்சா மட்டும்தான் முடியும். அதனால காவல்துறையினர் அறிவுறுத்தும் அந்த செயலிகளை பதிவிறக்குங்க. அவங்க வந்து அவங்களுக்கான ஆப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அந்த ஆப்ஸை வந்து நீங்க பதிவிறக்கி செஞ்சு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.